வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். இன்று காலை 22/2/2025 தமிழ்நாடு முழுவதும் சமூக ஆர்வலர்கள் தாக்கப்படுவதையும் படுகொலை செய்யப்படுவதையும் கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நிதி கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 10 ரூபாய் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் நல்வினை விஸ்வராஜி, தேசிய மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ML ரவி அவர்கள் மற்றும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் அமைப்புகளை சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர். இறுதியாக சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு கேட்டு மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு எதிராக கண்டன கோஷங்களை சமூக ஆர்வலர்கள் எழுப்பினார்கள். நன்றியுரை 10 ரூபாய் இயக்கத்தின் சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கோ. திருமுருகன் நிகழ்ச்சியினர். புதுக்கோட்டையில் கனிமூல கொள்ளைக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு சென்ற ஜெகபிரலி என்ற சமூக ஆர்வலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். கரூரில் ஜெகநாதன்கிற சமூக ஆர்வலர் கனிமூல கொள்ளைக்கு எதிராக போராடி நீதிமன்றத்துக்கு சென்றவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். விட்டல்குமார் என்கின்ற இளைஞர் வேலூர் மாவட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய ஊழல்களை தட்டி கேட்டவர் நீதிமன்றத்துக்கு சென்றவர் சமூக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் சிவகங்கை மாவட்டத்தில் ராதாகிருஷ்ணன் என்ற இளைஞர் மணல் கொள்ளைக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு சென்றவர் படுகொலை செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்டிருக்கின்றார். உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் சமூக ஆர்வலர்கள், தகவல் ஆர்வலர்கள், கனிமூல கொள்ளைக்கு எதிராக போராடுபவர்கள், மனித உரிமை காப்பதற்காக போராடுபவர்கள், மனுக்கள் கொடுப்பவர்கள், நீதிமன்றங்களுக்கு செல்பவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகின்றார்கள், மிரட்டப்படுகின்றார்கள், படுகொலை செய்யப்படுகின்றார்கள். தமிழக அரசும் காவல்துறையும் இந்த வழக்குகளை ஒரு சாதாரண வழக்காக பார்த்து கொண்டு சாராய கேஸ் வழக்கு மாதிரி சாதாரண வழக்கு மாதிரி பார்க்குது. கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு சத்தவனு கூட 10 லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுத்துருக்காங்க. சமூக ஆர்வலர்களுக்கு உரிய வழக்கு பதிவு செய்ய கிடையாது. அவர்களுக்கு அரசு தர வேண்டிய நிவாரணங்கள், குறைந்தபட்ச நிவாரணங்கள் கூட கொடுக்க கிடையாது. சமூக ஆர்வலர் பாதுகாப்புக்கான சட்டங்களை இந்திய அரசு, தமிழக அரசு இதுவரை நிறைவேற்றவில்லை. ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் ஓட்டை வளசலாக இருக்கின்றது. சமூக ஆர்வலரை பாதுகாப்பதற்கு, பொதுநலனுக்காக செயல்பவர்களை பாதுகாப்பதற்கு கடுமையான சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும். சமூக ஆர்வலர்கள், தகவல் ஆர்வலர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அந்த வழக்குகளை சிறப்பு வழக்காக கருதி தமிழக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை சமூக விரோதிகளுக்கு எதிராக கொண்டு வர வேண்டும். பாதிக்கப்பட்ட சமூக ஆர்வலருடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு அரசாங்கம் வேலை வாய்ப்பு தர வேண்டும். கரூரில் நீர்நிலைகளை காப்பதற்காக, குளத்தை மீட்பதற்காக போராடி தந்தை மகன் இருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வழக்கில் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் அந்த குடும்பத்திற்கு இதுவரை அரசாங்கம் எந்த இழப்பீட்டையும் நிவாரணத்தையும் வழங்காமல் இருக்கின்றது. நீதிமன்றம் சொல்லி கூட தமிழக அரசாங்கம் இழப்பீடு வழங்காமல் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கண்டித்து முதல் கட்டமாக இன்றைய தினம் சென்னையில் எங்களுடைய எதிர்ப்பை காட்டக்கூடிய வகையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், தகவல் ஆர்வலர்கள் அரசியல், சாதி, மதம், இனம் கடந்து முதற்கட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்டமாக மார்ச் 15ஆம் தேதி தமிழகம் தழுவிய போராட்டம் நடத்த இருக்கின்றோம். தமிழக அரசு பொது நலனோட யார் யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு எதிராகவே இருக்குன்னு நினைக்குது. ஒரு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறோம், உடனடியாக சமூக விரோதிகளுக்கு போகுது. மனு கொடுத்தவர் கொலை செய்யப்படுறார். அந்த வழக்கில் குற்றவாளிகளை கைது செஞ்சு பெயரளவுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆனால் இந்த மனுவை குற்றவாளிகளுக்கு கொடுத்த அரசு ஊழியர்கள் மேலே, உடந்தையாக இருந்த காவல் அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கலை. இவரெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது காரணம் கூட்டு கொள்ளை தான். கனிமூல கொள்ளை, கஞ்சா விற்பனை, லாட்ரி விற்பனை போன்ற எல்லாத்துலேயுமே சமூக விரோதிகளுக்கும் காவல்துறைக்கும் அரசு அலுவலர்களுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறதுனால இந்த அரசாங்கம், மத்திய மாநில அரசுகள் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்க. குற்றவாளிகளுக்கு சாதகமாக வெளிப்படையாக செயல்படுறாங்க. மக்களுக்கு சட்டத்தின் மீதும் நீதியின் மீதும் நீதிமன்றங்கள் மீதும் நம்பிக்கை இருக்கின்றது. இந்த நம்பிக்கையை வலிமையாக்கக்கூடிய வகையில் தமிழக அரசும் இந்திய அரசும் சமூக ஆர்வலர்கள் பாதுகாப்புக்கு, பொதுமக்களுடைய பாதுகாப்பிற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக தொடர்ந்து நாங்கள் போராட இருக்கின்றோம். தேவைப்பட்டால் நீதிமன்றத்துக்கு செல்ல இருக்கின்றோம். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை, தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதனால் இந்த சீரழிவுகள் தொடர்ந்து நடப்பதற்கு காரணம் காவல்துறையினுடைய செயல்படாத தன்மை, காவல்துறையுடைய கையூட்டு, காவல்துறையினுடைய ஊழல், அரசு ஊழியருடைய ஊழல். இப்போ கஞ்சா வருது அப்படின்னா, சென்னை கஞ்சா வருது அப்படின்னா சென்னையில் யாரும் பயிர் பண்ணுறது கிடையாது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளில், வெளி மாநிலங்களில் கஞ்சா உற்பத்தி செய்யப்படுது. அது பல்வேறு இடங்களை தாண்டி
சென்னை போன்ற பெருநகர் பகுதிகளுக்கு மாணவர்களுக்கு கல்லூரிகளுக்கு செல்கின்றது. இது எல்லாமே அரசு அலுவலர்களுக்கு தெரிந்து, அரசு ஊழியர்களுக்கு தெரிந்து, காவல்துறைக்கு தெரிந்து, காவல்துறை உளவு பிரிவு போன்ற நுண்ணறிவு பிரிவு போன்ற துறைகளுக்கெல்லாம் தெரிந்து தான் நடக்குது. இது மிகப்பெரிய அளவு நெட்வொர்க் ஊழல் நடந்துட்டு இருக்கு. இந்த ஊழல் குறைஞ்சா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். இந்த ஊழலை குறைக்க தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். நல்வினை விஸ்வராஜ், பொதுச் செயலாளர் 10 ரூபாய் இயக்கம். இன்னைக்கு சமூக ஆர்வலர்கள் போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஜவஹர் அலி என்பவர் கொலை செய்யப்பட்டார், அதற்கு நீதி வேண்டும் என்று போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் குடும்பத்திற்கு ஐயா சொன்ன மாதிரி விஸ்வராஜ் ஐயா சொன்ன மாதிரி இப்போது சாராயம் காய்ச்சின குடும்பங்களுக்கு, இறந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்கு. இங்கே இதுவரைக்கும் நிவாரணம் கொடுக்கல. இதே போன்று கரூர் முதலைப்பட்டியில் இரட்டை கொலை வழக்கு, அவர்களுக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனையும் பெற்றுக் கொடுத்து விட்டோம். இன்று உயர்நீதிமன்றமும் அதை உறுதி செய்து விட்டது. இருப்பினும் இதுவரைக்கும் நிவாரணம் வழங்கப்படவில்லை. அந்த பெண்மணி பாவம் இன்னும் பூப்பறித்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார். அவளால் சமாளிக்க முடியவில்லை நீதிமன்றம் செல்வதற்கு கூட. ஆனால் தேவையில்லாமல் ஒரு பாலியல் குற்றத்தை நீங்கள் கேட்ட மாதிரி அண்ணா நகரில் பாலியல் குற்றத்திற்காக உயர்நீதிமன்றம் சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று சொல்லியும் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் ஓடி இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்கன்னா தோராயமாக ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க இந்த அரசாங்கம் நம்ம வீட்டு பணத்தை எல்லாம் எடுத்து. இப்படி தவறுகள் செய்து கொண்டிருக்கின்ற அரசு சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற பெரிய கடமையிலிருந்து தவறிக்கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். பாதுகாப்பு சட்டம் வேண்டும். இங்கே இருக்க சமூக ஆர்வலர்கள் அவர்கள் குடும்பத்திற்காக இங்கே போராடி கொண்டில்லை, இந்த சமுதாயத்திற்கு மேல் அக்கறை கொண்டு சமுதாயத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான சமுதாய பாதுகாப்பு சட்டங்கள் சரிவர நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு தான் சட்டமன்றம் ஏதோ 1000 ரூபாய் கொடுப்பதற்கும் 500 ரூபாய் ஓட்டு வாங்குவதற்கு கொடுப்பதற்கும் அல்ல. அதற்கான சட்டமன்றத்தை சார்ந்தவர்கள் அதை செயல்பட வேண்டும். ஆனால் அவர்களுக்கு ஐயா சொன்னது போல அரசாங்க அதிகாரிகளுடன் காவல்துறையுடன் கூட்டணி செய்து அவர்கள் அதில் கொள்ளையடித்து அதன் மூலமாக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் இருப்பதாக தான் கருத வேண்டிய கடமை இருக்கிறது இன்னைக்கு நமக்கு. அதற்கு தான் விவி மினரல்ஸ் வழக்கில் ஹைகோர்ட் என்ன உத்தரவு கொடுத்துருக்கு, அரசு அதிகாரிகளும் பொலிட்டீஷியன்ஸ் மஸ்ட் பி கொல்யூடர்னு சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு வெளிப்படையாக பேசக்கூடிய நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இதை ஜாக்கிரதையாக அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் தங்களை தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் எல்லாம் இதை உற்று நோக்கி கருத்திலே கொள்ள வேண்டும். அதற்கான சட்டங்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை அவங்க இருக்கிறது. இப்போ 2026 ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் இதே நிலை தொடருமா, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அந்த ஆட்சி மாற்றம் எதை எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. இன்னைக்கு ஆட்சி மாற்றங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், காட்சி தான் மாறுது, ஆட்சி மாறலை என்பது தான் உண்மை. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 67 ஆண்டு காலமும் இப்படியே தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு மக்கள் புரிதலுடன் அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாக்கா நிச்சயம் அவர்களுக்கான ஆட்சி நடக்கும். ஓகே, பேர் பொறுப்பு சொல்லுங்கள். ML ரவி, தேசிய மக்கள் சக்தி கட்சியுடைய தலைவர்.